இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட பேர் காட்ஸில்லா எக்ஸ் காங். ஸோ நம்ம சேனல் 1K வரப்போகுது. அப்படி 1K வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் உங்களோட ரிவ்யூவை நீங்கள் நம்ம சேனலில் சொல்லலாம்னோ நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணி சொன்னீங்கன்னா அது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மட்டும் அழுத்தி வச்சுருங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட நார்மல் வேவ் ஃபார்மோட கொஞ்சம் வந்து அதிகமான வேவ் லென்த் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு அவங்க வந்து சீரியஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரி வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காங்க காமிக்கிறாங்க. காங்க்கு வந்து சொத்தப்பல் வேற இருக்க மாட்டிருக்கு. சொத்தப்பல் இருக்கும். காங்னால எதையுமே முழுசாக சாப்பிட முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே வரும். அங்கே உள்ள இருக்கவங்க எதுக்கு காங் மேலே வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கிட்டு இருக்கும். காங் வந்து வெளியே வந்து சொத்தப்பல் இருக்கிறதுனால தான் அவங்களும் புரிஞ்சுட்டு சொத்தப்பல்ல பிடிங்கிட்டு திருப்பி இரும்புல ஒரு பல்ல பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. காங் அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுது. அண்டர் வேர்ல்டில் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தொலைவி போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது தான் ஏப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வந்து கூட்டத்தை கண்டுபிடிக்குது. அந்த ஏப்ஸ் ஒரு சில காங் மாதிரியே இருக்கிற கூட்டத்தை வந்து எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி அவங்கள பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்கு. இதில் ஒரு தலைவன் தான் பார்த்தீங்கன்னா ஏப்ஸ். ஸோ இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா இவங்க வந்து மேலே இருக்கிற மக்களையும் ஃபுல்லாக சிறையை எடுத்து எல்லாத்தையுமே இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானாக இருக்கும். அதே டைம் சைமல்டேனியஸ் இந்த பன்னிங்கிற ஒருத்தரும் இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணை வளர்க்குறவங்களும் இன்னும் 3 பேர் சேர்ந்து இந்த ஒரு டீமாக உள்ளே போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அப்படி என்ன தான் நடக்குது, இதனால இந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம் மேலே வருதுன்னு சொல்லி. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த ஏப்ஸ் ஆல்ரெடி மேலே இருக்கிறவங்கள ஃபுல்லாக சிறை எடுக்க மேலே வந்திருக்கு. அப்போ வந்து இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துது. காங் மட்டும் இல்ல, காட்ஸில்லாவும் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்கு. இதை பார்த்தோன்னு தான் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கு. இந்த பக்கம் காங் அவங்களுடைய இனத்தை தேடி போகும்போது அந்த குட்டி குரங்கு கூடயே பார்த்தீங்கன்னா காங்கும் போறாரு. ஸோ காங்கு போய் அந்த குளத்தில் வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ராட்சச பாம்பு வந்து காங்க முழுங்க வர அங்கேயே ராட்சச பாம்புக்கும் காங்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போகுது. கடைசியில் நம்ம காங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ராட்சச பாம்பு பிடுங்கிட்டு அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு உரம் உக்காந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த குட்டி குரங்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கும். ஸோ அந்த குட்டி குரங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரிசர்ச் டீம் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லி இப்போ காங் ஒரு வழியா ஏப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அங்க காங்குக்கும் ஏப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அந்த சண்டையில காங்க ஏப்ஸோட ராஜா தோக்கடிச்சுட்டு காங் கிட்ட இருந்த அந்த வெப்பனையும் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காங்க்கு ஏப்ஸ் வச்சிருக்க அந்த ஒரு ஆயுதம் மூலமா நிறைய பார்த்தீங்கன்னா கை முழுக்க பார்த்தீங்கன்னா புண்ணா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அடிமைப்பட்டிருக்கும் காங்கு வேற வழியில் வந்து டெலிபோர்ட்டிசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். இதை வந்து ரிசர்ச் டீம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மூலிமா நம்ம இங்கேருந்து எங்கே வேணுமாலும் போக முடியும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதே டைம் காங் டெலிபோர்ட்டிசம் வெளியே வந்துட்டு இந்த டைம்ல தான் வந்து ரோபோட்டிக் கையை வந்து காங்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் இருந்த ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டைட்டனுக்கு நம்ம இன்னும் பவரை கொடுக்க வேணாம்னு சொல்லி நாங்கள் வச்சிருந்தோம். அதனால தான் இந்த மிஷினை ஃபெயில்டர்னு வச்சிருந்தோம். பட் ஆனால் இப்போ இது யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இரும்பு கையை காங்க்கு கொடுக்குறாங்க. காங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தடுமாறணும். அப்புறம் காங்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் காங்கும் இந்த குட்டி குரங்கு மாதிரி ஒன்று இருக்கும், குட்டி காங்குன்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ இவங்க ரெண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த ரிசர்ச்சில் இருக்கிற இன்னொருத்தர் எங்கே போகிறாங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க காட்ஸில்லா கிட்ட போகிறாங்க. காட்ஸில்லா கிட்ட போய் காங் உதவி கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டத்தட்ட ஒரு சூசைடுக்கு சம்பவம் சொல்லி அந்த கூட இருக்கிற ஒருத்தர் சொல்ல இது ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் காட்ஸில்லா எந்திரிச்ச உடனே டேரெக்டாக ஐலாண்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு டைட்டனை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு அங்கே போய் காட்ஸில்லா வந்து தன்னோட பவரை ரீசார்ஜ் பண்ணிக்குது. கிட்டத்தட்ட காட்ஸில்லாவை இதுக்கு மேலே யாருமே அழிக்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கு. காட்ஸில்லா இப்போ ஸ்ட்ரைட்டாக பிரமிட் அந்த ஒரு இடத்துக்கு போயிருது. அதே இடத்துக்கு தான் காங்கும் போகுது. காங் வந்து காட்ஸில்லாவை அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்க போல உதவி கேட்க தான் போகுது. பட் ஆனால் காட்ஸில்லாவுக்கு வந்து காங்கை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி சண்டை வருது. காட்ஸில்லா வந்து பார்த்தீங்கன்னா காங்க அடிக்க வர காங் பார்த்தீங்கன்னா தடுத்து இருந்தாலும் காட்ஸில்லாவும் பார்த்தீங்கன்னா 2 போட்டு காங்க கொல்றதுக்காக காட்ஸில்லா அதோட பவரை யூஸ் பண்ண குட்டி பொண்ணு இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது என்னன்னா அங்கே இருக்கிற ஒரு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அது பீ மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த குட்டி பொண்ணுனால தான் முடியும். அதே டைம் இந்த மார்த்தாங்கிட்ட மேலே வந்து நிற்கிது. ஒரு பின்னாடி ஒரு வந்து பீ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த குட்டி பொண்ணு மார்த்தாவை கிட்டத்தட்ட அந்த இடத்தோட குவீனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த குட்டி பொண்ணுனால மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், ஃபுல் பவர் சிம். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து நிற்க காட்ஸில்லாவும் புரிஞ்சுக்குது காங் வந்து நம்மகிட்ட உதவி கேட்க தான் வந்திருக்கான்னு சொல்லி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏப்ஸை பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாங்க. இந்த அதே சைடு இந்த ஏப்ஸ் கிட்ட ஒரு டைட்டன் இருக்கும். அந்த டைட்டனை வச்சு தான் காங்கை வந்து தோக்கெடுத்திருப்பாங்க. காங் காட்ஸில்லா 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஓடி வர இவங்க 2 பேரும் வந்த
ஒன்றுமே ஏப்ஸ் கூட்டத்துக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபைட்டோடைய ஸ்டார்டிங்கில் தான் போயிட்டு இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூறாட்டம் இருக்கும். அது உடஞ்சுன்னா கிராவிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். கிட்டத்தட்ட அது ரெண்டு இப்போ உடஞ்சிருது. கிராவிட்டிங்கிறது ஒன்று சுத்தமாக கிடையாது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே மேலே வந்துடுறாங்க. மேலே வந்தோடனே திருப்பி இவங்க எடுத்து சண்டை போகுது. கிட்டத்தட்ட நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகுது. இதில் ஃபைட்டில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஏப்ஸ் கூட்டத்தோட தலைவனா காட்ஸிலாவும் காங்கும் ரெண்டு பேரும் வாலிபாலை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி ரெண்டு பேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. அதே டைம் காட்ஸிலாவுக்கு ஈக்குவலான ஒரு டைட்டன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏப்ஸோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த டைட்டன் நல்லா சுயமாக சிந்திக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபுல் கண்ட்ரோலையும் ஒரு வந்து கல்லுமா இருக்கும். அந்த கல்லை பார்த்தீங்கன்னா வச்சு இந்த ஏப்ஸ் வச்சிருப்பான். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ காட்ஸிலாவும் அது சண்டை போடுது. ஒரு கட்டத்தில் காங்க அடிக்கும் போது அந்த ஏப்ஸோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா போய் கீழே விடுவேன். அந்த குட்டி காங்க இருக்கும்ல, குட்டி காங்க அந்த பெரிய காங்கோட வெப்பனை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆயுதத்து மேலேயே அடித்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுது. இப்போ அந்த டைட்டனுக்கும் கிட்டத்தட்ட சுயநிலை வந்துடுச்சு. இப்போ அப்படியே அந்த ஏப்பை வந்து காங்க அப்படியே தூக்கி பிடிக்க அந்த டைட்டன் ஃபுல்லாக வந்து ஐஸ் ஆக்கிறது அந்த வந்து ஏப் தலைவனியை. அங்கேயே பார்த்தீங்கன்னா காங்க வந்து அந்த ஏப் தலைவனையும் கொன்னுருது. கிட்டத்தட்ட பிரித்து மேஞ்சிருதுன்னு சொல்லிடலாம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டே அந்த டைட்டன் என்ன பண்ணியிருக்குன்னா, மேலே இருக்கிற சூரியனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கும். அதை காட்ஸிலா திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி சூரிய ஒளி பூமியில் படுற மாதிரியே வச்சிருது காட்ஸிலா. அதுக்கப்புறம் காட்ஸிலாவும் திருப்பியும் போய் ரூம்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சு. திருப்பியும் காங்கும் அவங்களோட கூட்டத்துக்கு வந்துருது. காங்க பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவனா தான் பார்த்தீங்கன்னா காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேருக்கு திருப்பி சண்டை வருமானு தெரியாது. ஏன்னா செகண்ட் டைம் காட்ஸிலா திருப்பியும் காங்க பார்க்கும்போது ரெண்டு டைட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை தான் வந்துச்சு. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நண்பா. ஸோ ஃபியூச்சர் மூவிஸில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக அந்த படம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஸோ எல்லா படமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு நண்பா. மற்றபடி விஎஃப்எக்ஸில் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்தாலும் அது வந்து பெருசாக தெரிவிக்கல. ஏன்னா கதையோட ஓட்டத்துக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஆக போகுதுன்னு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இருக்குது. சென்ட்ரலில் காட்ஸிலாவுக்கு புதிய பவராக கொடுத்துருக்காங்க. காங்குக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கை ஒன்று கொடுத்துருப்பாங்க. கை ஷீல்டை கிட்டத்தட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து அயன்மேன் தான் வந்துச்சு. ஸோ அயன்மேன் திருப்பி அவெஞ்சர்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க நண்பா. இந்த படம் கிட்டத்தட்ட ஒர்த்ஃபுல்லான ஒரு மூவி தான். இந்த படம் கன்ஃபார்ம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். கன்ஃபார்ம் கிட்ஸுக்குலாம் கன்ஃபார்ம் பிடிக்கும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி நல்ல வீடியோ அடுத்த சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க நண்பா.